என்ன மாணவர்களும், ஆசிரியர்களும் ஒண்ணா உட்காந்து தர்ணா போராட்டம் பண்றாங்கன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன் தம்பி நம்ம கல்லூரியோட முதுகெலும்புகள்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான். ஆனா அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டு இந்த கல்வித்துறையை நம்ம ஸ்மூத்தா கொண்டு போவன்றதுலாம் சாத்தியமில்லாத ஒன்று. இதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம், மாணவர் சார்பாக கண்டிக்கிறோம். ஆசிரியர்களே வேண்டான்னு சொன்னா கூட நம்ம ஆசிரியர்களாக நம்ம போராடுவோம். இது இப்ப அமைதி முறையில போராடிட்டு இருக்கோம். இது வன்மையா நீடிச்சுதுன்னா அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒன்று சேர்ந்து கடுமையான முறையில போராடுவோம் என்பதை வலுவாக கூறிக்கொள்கிறோம். இவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு அத்தியாவசிய தேவை வேணும், கார் வேணும், மாதம் 5 லட்ச ரூபா வேணும், 3 லட்சமா வேணும், அப்படியே கேட்குறாங்க. அவங்களுக்கு இப்போ பணி பாதுகாப்பே இல்லை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பணி நிரந்தரம் கொடுங்க, பேரில் மட்டும் கௌரவம்னு வைக்கிறீங்கல்ல. அப்போ எப்போ அவங்க ஒரு பேருக்கு மட்டும் இருக்கிறத எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. மற்றபடி அந்த 5 அம்ச கோரிக்கைகள் அதுவும் 10 அம்ச கோரிக்கையை அவங்க வைக்கலாம். இருந்தாலும் அவங்க 5 அம்ச கோரிக்கை தான் நாங்கள் வைக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அவங்க ஒன்றும் அவங்களே கேட்கலையே, யூஜிசியே கொடுத்துட்டாங்க. இதுதான் சேலரின்னு அவங்க கொடுத்துட்டு அதையும் இவங்க போடாமல் இருக்காங்க. அது திரு கொளஞ்சியப்பாறை அரசு கலைக்கல்லூரியில் 10 நாளாக அறவழி போராட்டமாக கௌரவ விரிவுரையாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடந்து வருகின்றது. எங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 நாளாக வகுப்பை புறக்கணித்து இங்கே கல்லூரியில் கையெழுத்திடாமல் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் பணி புறக்கணித்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளை நிலை அறிந்து தானாகவே முன்வந்து மாணவ செல்வங்கள் தன்னுடைய அமைப்பு மூலமாக ஆசிரியர் கௌரவ விரிவுரையாளருடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் என்று உணர்ந்து யாரும் எந்த எதுவும் சொல்லாமல் அவர்களே தன்னுடைய சொந்த விருப்பத்தோடு அவங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளை நிலைநாட்ட எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த மாணவ சங்கத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன். யூஜிசி சொன்ன அந்த காலமுறை ஊதியத்தை கொடுத்து 12 மாதமும் இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் என்பதை உடனடியாக பரிசீலனை பண்ணி ஆசிரியர்களுக்கு சமூக நீதி சமத்துவத்தின் அடிப்படையில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கணும் மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது வெறும் கொளஞ்சியப்பாறை கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது. தமிழகத்தில் உள்ள 168 கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் இருக்காங்க, அனைத்து மாணவர்களும் இருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒன்றுமே பண்ண முடியாது என்பதை எச்சரித்து அவங்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும் என்பதை சொல்லி நாங்கள் மாணவர் சார்பாக எச்சரித்துக் கொள்கிறோம். பேராசிரியர்களுக்கு ஆதரவாக கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் களமிறங்கிவிட்டனர். இந்த போராட்டம் தமிழகம் எங்கும் உள்ள கல்லூரிகளில் எதிரொலிப்பதற்குள் தமிழக அரசு உடனடியாக கௌரவ பேராசிரியர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.